என்ன கல்பனா, சுந்தர் கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு நிஜமாதான் சொல்றியா? ஆமா வேதவல்லி, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அவர் வந்ததும் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அவரை தினம் தினம் ஏமாத்துறது தாங்கிக்கவே முடியல வேதவல்லி. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என் மேல உசிரியே வச்சிருக்கிற புருஷனை ஏமாத்துறேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே செத்துடலான்னு தோணுது வேதவல்லி. போதும், தண்டனைக்கு பயந்து செஞ்ச தப்ப நான் மறைக்க விரும்பல. அவர்கிட்ட இன்னைக்கு எல்லா உண்மையையும் சொல்லிடலாம் வேதவல்லி. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா உண்மையை சொன்னா சுந்தர் ரொம்ப கோவப்படுவாரே கல்பனா. கோவப்படட்டும், கோவப்பட்டு என்னை திட்டட்டும், அடிக்கட்டும், ஏன் வெட்டி கூட போடட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்கு. இனிமேலும் என்னால இந்த நாடகத்தை தொடர முடியாது வேதவல்லி. சரி கல்பனா, நீ சொல்றது எனக்கு புரியுது. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, சுந்தர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆனா நீ எதுவும் சொல்லாத. நீ என் கூட பக்கத்திலேயே இரு. சுந்தர் கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். இல்ல வேதவல்லி, நீ பேசினா அவர் கோவப்படுவாருமா, குய்யோ முய்யோன்னு குதிப்பாரு. அதனால நீ எதுவும் பேசாத. அவர்கிட்ட என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். வா வா உட்காரு. இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன நான் பாத்துக்கிறேன், சரியா? என்ன கேஆர் விஜயாவும் சரோஜா தேவியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேதவல்லி, கிண்டலுக்கு தானே சொன்னேன், அதுக்கே இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? அது நாகராஜும் நானும் சேர்ந்து உங்க 2 பேருக்கு இப்படி ஒரு பெட் நேம் வச்சிருக்கோம். அதுல கல்பனா பேரு சரோஜா தேவி, உங்க பேரு கேஆர் விஜயா. ஆமா, என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு. என்ன விஷயம்? அது குழந்தை விஷயமா. சொல்லுங்க சார். எடுத்துட்டு வாப்பா உள்ள. நம்ம வீட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. வா 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 வா, இப்படியேப்பா. என்னங்க வச்சுக்கங்க. தேங்க்யூ சார். வரேன் சார். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? கிட்ட வாங்க. வாமா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து. என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.